என்னடா அது வீடியோ தெரியுது குரலை கேட்கலன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ பாத்திரம் தைச்சிருக்கேன் காலைல செய்த சமையல் டிஃபன் எல்லாத்துக்கும். இப்போ அடுத்தது வீட்டு மாப்பு அடிக்க போகிறேன். வீட்டு மாப்பு அடிக்கிறேன். மாப்பு அடித்து முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் குட்டி ஒருத்தர் இருக்கார், அவர் குளிக்க வைக்கணும். அவர் குளிக்க வச்சுட்டு படித்து முடிச்சேன்னா வைட்டேன். அடுத்தது என்ன வேலைன்னா அடுத்தது வாசல் கழுவ வந்துட்டேன். இங்கே தான் பாத்திரம் தைப்போம், வாசல் கழுவணும். இங்கே அழுக்காக இருக்கும் இல்லையா, இந்த செடி அழகாக வளர்ந்தது. இந்த பெருசெல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது நோண்டி நோண்டி நாசம் பண்ணிடுச்சு. வேரோடு எல்லாத்தையும் பிடிங்க இது பண்ணிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு மணி பிளான்ட் செடின்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், வாடி போயிடுச்சு, பாவமாக இருக்குது. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது தெரியுங்களா, அது இப்போ வாடி போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ குட்டி ஸ்கூலுக்கு போகிறாரு, அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு குளிக்கிறதுக்கு. அடுத்தது குட்டி குளிச்சிட்டாரு, அவர் கொஞ்சம் லேட்டாக அழுதுட்டுருக்காரு. டான்ஸ் ஆறியா? அவர் வந்து குளிக்க கூப்பிட்டா வரல, அதனால் கோவப்பட்டு கத்தி இழுத்துட்டு வந்தேனா, அதனால் கோவத்தை அவர் அழுதுட்டுருக்காரு. இப்போ தான் சமாதானமாயிருக்காரு. அவர் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு பாருங்க எப்படி. இப்போ வந்து நான் நாகப்பழம் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். நாகப்பழம் ஜூஸ் வந்து அது ஜூஸ் போட்டாலும் சரி, சும்மா சாப்பிட்டாலும் சரி, ஒரு மாதிரி தொண்டை இதாகும். அதுக்காக என்ன பண்ணணும், ஜூஸ் போடணுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும், 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 சொட்டு லெமன். சொல்லுங்கள். சொல்லுங்கள். சர்க்கரை பண்ணோம், அவர் சொல்கிறார் பாருங்க. அப்புறம் சர்க்கரை போட்டு இஞ்சி துண்டு போட்டு 2 சொட்டு லெமன் ஜூஸ் போட்டு ஜூஸை அடித்து குடித்தோம்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். தொண்டை வந்து ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்குது, ஒரு இதுவும் ஆகாது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நானும் சுகர் பேஷண்ட் தான், இன்னும் சாப்பிடவே இல்லை, இன்னும் பல்லு கூட தைக்கல. இந்த ஜூஸை போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, போட்டோன்னே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிடணும். எனக்கு கூலிங்காக சாப்பிட்டு பழக்கம், அதனால் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அடுத்தது அவருக்கு கேரட் ஜூஸ் வேணுமா, அது போட்டு கொடுக்கணும். கேரட் ஜூஸ் ரெடி. இப்போ அவருக்கு வந்து இந்த ஃபீடிங் பாட்டில் தான் குடிப்பார் அவர் எப்பவுமே. 3 வயசு ஆக போகுது, ஆனால் இதில் தான் குடிப்பார். பால் எதுவாக இருந்தாலும் சரி, இதில் தான் குடிப்பார். அவருக்கு இப்போ இந்த ஜூஸ் வந்து இதில் ஊற்றி கொடுக்கணும் அவருக்கு. இருங்க வரேன். கேரட் ஜூஸ் ரெடி. எங்கே போயிருக்கேன்? இந்தா ஜூஸு. அடுத்தது எனக்கு நாகப்பழம் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்கு கூலிங்னா ரொம்ப பிடிக்கும். பனி டைமாக இருந்தாலும் சரி, மழை டைமாக இருந்தாலும் சரி, கூலிங்காக சாப்பிடுவேன். தண்ணியும் கூலிங்காக தான் குடிப்பேன். இருந்தாலும் தப்பு, அது குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே கூலிங்காக குடிக்க மாட்டேன். சாப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷம் பொறுத்து தான் கூலிங்காக குடிப்பேன். அதுக்கே தண்ணி குடிக்க மாட்டேன். சரி, நெக்ஸ்ட் என்னோடய நாகப்பழம் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் பல்லு தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பழைய சாதம் சாப்பிட போகிறேன். அது உடம்புக்கு நல்லது. ஆனால் சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்பாவது ஒரு ரேராக சாப்பிட்றது தப்பு கிடையாது, ஆனால் சாப்பிட்லாம், உடம்புக்கும் நல்லது. அது கூட சின்ன வெங்காயம் பச்சை மிளகானா எனக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும், சின்ன வெங்காயமும் ரொம்ப பிடிக்கும். அது கூட பழைய சாதத்து கூட தயிர் ஊற்றி சாப்பிட்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அது விரும்பி சாப்பிடுவேன். சரி, ஓகே. இந்த மெசேஜ் இன்றைக்கி காலையில் நான் சரியாக மெசேஜ் பண்ணல உங்களுக்கு, அதனால் இன்றைக்கி இவ்வளோ லாங் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்தது. சரி, நீங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நானும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.